நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி 2025 இன்றைய நாள்ல இருந்து, அதாவது மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள், விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார். அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கறதால யாரோட வீட்டுல இருக்காங்களோ அதுக்குண்டான பலனை தான் கொடுப்பாங்க. இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சனியோட வீட்டுல ராகு இருக்கார். சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார், அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷப்பாம்பு. கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்கார்றாரு. சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு, கிரகங்களோட ராஜாவோட வீடு. அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு. இது பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இந்த அமைப்பு அப்படிங்கிறது கொட்டியும் கொடுக்கும், தட்டியும் வைக்கும். உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த 1.5 வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா, பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கடகராசிரேயர்களே, ராகு கேது பயிற்சி 2025, அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 எப்ப வருது அப்படின்னு காத்துக்கிட்டு கிடந்தாளுங்க. ராகு கேது பயிற்சியை விட அவங்க முக்கியமா பார்த்தது மார்ச் மாசம் 2025 வரப்போற சனி பயிற்சி அப்படிங்கிறது தான். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறதுல படாத பாடுபட்டாங்க. வெளியே சொல்லவே முடியாது. கதவை சாத்திக்கிட்டு சத்தம் கேட்காம அழுதுக வேண்டியதுதான். அந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறதுல தான் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, எதிராளிகள் வந்தால் சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட விரோதியாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் குத்துறவன் பூரான் முதுகுலியாக தான் குத்துறான், குத்துறவன் பூரான் சொந்தக்காரனாக தான் இருக்கான், குத்துறவன் பூரான் நண்பனாக தான் இருக்கான், எனக்கு எதிரியே கிடையாது, ஆனால் எல்லா இடத்துலையும் துரோகிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற மனநிலையில தான் இந்த அஷ்டம சனி அவங்கள பிதுக்கி எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்கார சட்டையை கழட்டி பார்த்தா முதுகு பூரா புண்ணா இருக்கும். எல்லாம் முதுகுல குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி வந்த உடனே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துடுது. மார்ச் 29 அதுக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் தனியாக கொடுத்துட்டோம். இப்போ ராகு அஷ்டமத்துக்கு வராரு ஜோசியரை. ராகு இது வரைக்கும் 9ல் இருந்தாரு, இப்போ 8க்கு வந்துடுறாரு ஜோசியரை. அஷ்டமத்தில் போய் ராகு மாட்டிக்கிட்டாரு. இப்போதான் அஷ்டமத்து சனியிலேருந்து விலகினேன், மறுபடியும் அஷ்டமத்தில் ராகுவா. கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமா, அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பயங்கர கஷ்டம்னு சொல்கிறாங்களே எல்லாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜோசியரை அப்படின்னு கேட்கலாம். அதாவது அஷ்டமத்தில் ராகு எவனுக்கு இருக்கோ அவனை தேடி தேடி வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். 8 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 8ல் ராகு இருக்கிறவனை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத தொகை அப்படிங்கிறது உங்களால் ஈட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, உங்களை விட உங்கள் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது அதிகமாக பயன்படும். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்க ராகு உள்ளவனை அதுக்குதான் வேலைக்கு வச்சுக்கங்கிறது. அவன் வேலை செஞ்சால் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவான், நம்மகிட்டேருந்து 10 ரூபா அவன் வாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உங்களை சுற்றி உள்ளவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. நட்பு வட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை ரொம்ப மதிப்பாங்க. பா இவனை போய் நம்ம விட்டோமப்பா அப்படின்னு. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒருத்தன் கூட உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டான். எங்கடா போன் அடித்தா காசு கீசு கேட்பாங்களோன்னு போனை கூட எடுத்துருக்க மாட்டானோ, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தலையாச்சிட்டு போடுவானோ. அப்படி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போனவங்க கூட இப்போ நம்மளை ஏன்டா பகைச்சிக்கிட்டோம், இவங்க கூட நெருக்கமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வாழ வச்சு ஒரு கிங் மேக்கராக இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமத்து ராகு. அதோட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இது எப்படின்னா குருட்டு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். 8ல் ராகு இருக்கு அப்படின்னா வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும். எங்கேயாவது சொந்த பந்தத்தில் வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும். இல்லைன்னா பணம் கீழே கிடந்து எடுக்கலாம், ஒரு பவுன் சங்கிலி கீழே கிடந்ததுன்னு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உழைச்சி சம்பாரிச்சது ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா உழைக்காமல் சம்பாரிச்சது ஒரு 50,000 இருக்கும். அந்த வகையில் தான் ஒரு மறைபொருள் வருமானம் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணம், மர்மமான விஷயங்கள், உயில், உங்களோட ஆயில், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அங்கே ராகு வராரு அப்படிங்கும்போது இந்த கடுமையான நோய் நொடியில் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க தெரியுங்களா, ஐயோ இழுத்துக்கிட்டு கிடைக்க அப்படிங்கிறது அதெல்லாம் போயே சேராது. ராகு அங்கே உட்காந்துருக்கார்.
படுத்த படுக்கையாக நம்ம ஒரு 1.5 வருஷம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரே ஒழிய தூக்கிலாம் விடமுட்டார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆயில் கெட்டி அதோட பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்தில் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னே உங்களுக்கே தெரியாது. சொத்துக்கே கஷ்டம், 10 காசு கூட பையில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஒரு பீடிக்கு கூட வக்கத்து போய் கிடக்க என்னை மாடி கட்டுவேன்னு சொல்கிறியே அப்படின்னு. ஆனால் அப்படி பீடிக்கு வக்கத்தவங்க கூட மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது தான் அஷ்டமத்து ராகுவால் கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னால் கூட நம்பி இருக்காது. ஆமாம் இதுதான் எல்லா ஜோசியம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் வேறு நான் அன்றாட சோத்தியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எங்கேயா வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, காரு வாங்குறது, பங்களா வாங்குறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாரி 8ல் ராகுவால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு ஒரு நிலையில் இருக்காது, அப்படியே அலை பாயும். ஒரு வேலைக்கு போனால் இந்த வேலையை விட்டுட்டு இதை விட நல்ல வேலையாக தரணும்டா அப்படின்னு வேலையே கிடைக்கலையேன்னு கிடந்து தடுமாறி இருப்போம். ஒரு வேலை கிடைச்சதுன்னா சே நம்மளை விட திறமை இல்லாதவங்களாம் நமக்கு மேலே உட்காந்துருக்கான், இவங்ககிட்டயா போய் நம்ம வேலை செய்யணும், வேறு வேலை பார்ப்போம். இப்படியே குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்க சொல்லும் மனசு. அதனால் குடும்பமான வரைக்கும் பிடிச்சி கட்டி வைங்க உங்கள் மனசை. ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, இப்போ தான் இதை பற்றி ஃபஸ்ட்டு வச்சு ஓட்டுவோம், பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சில பேருக்கு வயிற்று வலி, வயிறு தொடர்பான உபாதைகள், உணவு ஒவ்வாமை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். தண்ணி வண்ணி குடிக்கிறவங்களா இருந்தால், ஒரு காரஞ்சாரம் திங்கிறவங்க, மாமிசம் தினம் திங்கிறவங்களாம் கொஞ்சம் அப்படியே சாத்விக உணவு முறைக்கு மாறிக்கணும். அதுமாரி இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகும், இழுத்துக்கிட்டு கிடக்கும். ஒரு வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சா சொந்த பந்தத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்பானோ. எங்கேயாவது போனால் என்னப்பா 2 வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லையா போனோம், எப்பாடே விடுங்கடா எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழந்தை பாக்கியம் லேட்டாகும். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகிறதுல சில தடை தாமதங்கள் இருக்கும். சில பேருக்கு அபாசன் ஆனாலும் ஆகலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு கேது பெயர்ந்த பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதுமாரி கேது ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கார். கேது அப்படிங்கிறவர் ஒரு துறவி, எப்படி சொல்கிறது, ஒரு நிர்வாண சாமியார் மாதிரி கேது, அவர் அப்படி வச்சுக்கலாம். எது மேலேயுமே அவருக்கு பற்று இருக்காது. பணம் அப்படின்னா அந்த பணத்தை மதிக்கிறதே இல்லை. ஏன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காருல்ல, காசு பணம் இல்லாமல் பிச்சை எடுக்காத உரையெல்லாம் நம்ம இருந்திருப்போம். இப்போ பணத்தை மதிக்கவே மாட்டோம். ஏன்னா 8ல் ராகு உட்காந்துட்டு பணத்தை கொண்டாந்து கொட்டுறாரு இல்லையா. 2ல் தன வீட்டில் கேது இருந்துக்கிட்டு ஆமாம் பெரிய காசு அதான் சம்பாரிச்சாச்சு தூக்கி வரமா போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி குடும்ப உறவுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டற்ற நிலை இருக்கும். காசு தான் சம்பாதிச்சு கொடுத்துட்டு சும்மா எதுக்கு நொயின்னு ஃபோன் அடிச்சுட்டு கிடக்குறீங்க, உங்களுக்கு தான் வேண்டியதை கொடுத்துட்டேன்ல, சாமி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ மனம் போன போக்கில் சுத்த தோணும். அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் யோகா தியானம் செய்து ஒரு நேர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறத பெறணும். அது மாதிரி வார்த்தை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எல்லாத்தையும் கடந்த முனிவர் மாதிரியே பேசுவீங்க. எதை சொன்னாலும் சரி அவ்வளோதானே, சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் உங்கள் பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, ஒரு முனிவர் மாதிரி பேசுவீங்க, ஞானி மாரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்கள்கிட்டேருந்து வெளிப்படும். யாராவது ஒரு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது. ஐயோ இவன்ட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசவே பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் பேசுறது, 3/4 மணி நேரம் பேசுறது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லும். இப்போ தான் வாழ்க்கைங்கிறது இது அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. எப்பாடே ஆளை விட்டுறா அப்படின்னு எல்லாம் ஓடுற அளவுக்கு பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் குரு வருவார், சொந்த வீடு கட்ட வைப்பார், சுப விரைய செலவுகளை தான் கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காசு பணம் கொளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ராகு கேது பயிற்சி. சனியும் அற்புதமான பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். மிக அற்புதமான பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய உன்னதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.